கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடைய வெற்றியை தொடர்ந்து E20 ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று உருவாச்சு. அது ரொம்ப விரைவில் அது ஒரு 4,00,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை தன்னை நோக்கி இழுத்தது. அதே சமயத்திலேயே ஆம் ஆத்மி கட்சியும் நாங்கள் வந்து E20 பிளெண்டட் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல், எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா அதில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதை நாம் ஏற்கனவே இதை பற்றி ஒரு காணொலியும் செய்திருந்தோம். இந்த அறிவிப்பே இவர்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் ஒரு பெரும் கூட்டமாக பிரதமருடைய வீட்டை நோக்கி போக போகிறோம். போய் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பெட்டிஷன், புகார் கடிதங்களை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக நேற்றைக்கு ஒரு பெரும் கூட்டமாக டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர், கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா, கூடவே மற்றும் சில தலைவர்கள் பேர் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து தில்லியுடைய முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இருந்தவர்கள் போகிறாங்க. ஒரு பெரும் கூட்டமாக நரேந்திர மோடியுடைய வீட்டை நோக்கி போகும்பொழுது காவலர்கள், பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் அவங்களை தடுத்து அங்கே போகக்கூடாது, போக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே இவர்கள் அனைவரும் அப்படியே ஃபிரோஷா ரோடுங்கிறது வந்து ஃபிரோஸ் ஷா துக்ளக்ங்கிறவருடைய பெயரால் இந்த ஃபிரோஸ் ஷா அப்படின்னு அமைந்தது நினைக்கிறேன்னா, அங்கே அவங்க உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்ட்டு. யூஸ்வலி எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்பிப்பீங்க, அனுமதி இருக்காது, அப்போ நடுவில் நிறுத்திடுவாங்க. 100 பேருங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை. 100 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 பேராக அவங்க வந்து கிளம்பி நாங்கள் போகிறோம், போய் இந்த மனுவை கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகும்பொழுது என்ன அவங்களுடைய பேச்சு அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக E20க்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இன்னைக்கு சுத்தமான பெட்ரோல் என்பதையே வாங்க முடியாமல் இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எந்த பெட்ரோல் பங்க்லும் சுத்தமான பெட்ரோல், அதாவது எத்தனால் பிளெண்டிங்கே இல்லாத பெட்ரோல் என்பது கிடைப்பதே இல்லை. நீங்கள் அங்கே பெட்ரோல்னு போட்டிருக்காங்கனாலே அதில் 20% எத்தனால் கலந்தது மட்டும்தான் அங்கே பெட்ரோல் என்ற பெயரில் விற்கப்படுகிறது. இது வண்டி வைத்திருப்பவர்களுடைய அவர்களை பெருமளவு பாதிக்கிறது. 2 விதத்தில் பாதிக்கிறது. ஒன்று வந்து வண்டி டேமேஜ் ஆகுது. அதுவும் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னால் தயாரிக்கப்பட்ட வண்டிகள் இந்த அளவுக்கான பிளெண்டிங்கை ஏற்றுக்கொள்வது போன்ற வடிவமைப்பில் இல்லை. 2வது மைலேஜ் குறைகிறது. ஒரு பியூர் பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு இத்தனை கிலோமீட்டர் தருகிறது என்றால், எத்தனால் பிளெண்டிங் ஆரம்பிச்சிருச்சுனாலே, அதுவும் E20 அதிகமான அளவுக்கு பிளெண்டிங் ஆரம்பிச்சதுன்னா 7% குறைவான மைலேஜ் தான் உங்களுக்கு கொடுக்குது. அப்போ 2 விதமாக நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஒன்று, அது வந்து கரோட் பண்ணுது, எங்களுடைய வண்டியுடைய பாகங்களையே அது பாதிக்கிறது. 2வது மைலேஜ் குறைச்சி தருது. நீ E20 விற்றுக்கோ, எங்களுக்கு கவலை இல்லை. அதான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பியூர் பெட்ரோல் விற்றுக்குங்க, E20 விற்றுங்க. E20 கொடுக்குறேன்னா, E20 ப்ரமோட் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து இந்த ஹை விலையை நீ வைக்கக்கூடாது, நீ அதோடைய விலையை குறை. இப்போ என் வண்டி E20 எடுத்துக்கணும்னா நான் E20 வாங்கிக்கிறேன், ஆனால் விலையை குறை, ஏன்னா அதோடைய மைலேஜ் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வி. இதுக்கு இவங்க வந்து பல இடங்களில் இந்த டவுன் ஹால் மீட்டிங்னு சொல்லி மக்களை வரவழைத்து அவர்களுக்கு இதை பற்றி விளக்கி சொல்லி ஏன் நம்ம E20யை எதிர்க்கிறோம் அல்லது எந்த விதத்தில் எதிர்க்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா இதை கடுமையாக, ஆம் ஆத்மி கட்சியின் கொள்கையை கடுமையாக எதிர்க்கிறது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு எதிரானவர்கள். ஏன்னா இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலில் தேவைப்படும் எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அது விவசாயிகள் பல்வேறு விவசாய பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலமாக அதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சோளம், மக்காச்சோளமாக இருக்கும். கரும்புலேயும் கரும்பு சக்கையிலிருந்து, கரும்பு சக்கைன்னு சொல்ல மாட்டேன், கரும்பு சாறை காய்ச்சி அடியில் கிடைக்கக்கூடிய மொலாசஸிலிருந்து, கரும்பு சாற்றிலிருந்துமே தயாரிக்கலாம். ஆனால் அது மோஸ்ட்லி அது வந்து சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு அதோடைய மொலாசஸ்ங்கிற அந்த வண்டலில் இருந்து எத்தனால் தயாரிப்பது அப்படிங்கிறது நடக்குது. இது வந்து விவசாயிகளுக்கு நல்லதொரு வருமானத்தை தந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லிட்டர் எத்தனால் வந்து 65 ரூபா கொடுத்து வாங்குறாங்க
என்று கேள்விப்படுகிறேன். அப்போ அந்த அளவுக்கு வந்து கணிசமான வருமானத்தை விவசாயிகளுக்கு தரும் இந்த மாடல், அதற்கு நீங்கள் எதிரானவராக இருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க ஆம் ஆத்மி கட்சி காண்பிக்க விரும்புகிறார்கள். மேலும் இது வந்து உலகம் முழுவதும் இது பயன்பாட்டில் இருக்கிறது, பல நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கிறது, அறிவியல் பூர்வமானது, இதில் பிரச்சனை எதுவும் கிடையாது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வாதம். இப்போ ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே இடம் பஞ்சாப். ஸோ அவங்க அதை பயன்படுத்தி கொண்டு பஞ்சாப் மாநிலத்தில் சட்டமன்றத்தில் இந்த E20 எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தீர்மானம் கொண்டு வந்து, நீங்கள் அவசரப்பட்டு இந்த பிளெண்டட் எத்தனால் பிளெண்டட் எரிபொருள் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, இதனால் வாகனங்கள் பாதிப்படைகின்றன, அதுவும் அதிகப்படுத்தி கொண்டே போகும்பொழுது ஹையர் எத்தனால் பிளெண்ட்னால வாகனங்கள் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு அவங்களுடைய, இப்போ நம்ம கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அதே மாதிரி அவர்களுக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட்டத்தொடர் ஆரம்பித்தது. அதில் வந்து ஏன் இதை உண்மையில் இதை வந்து 2030 தான் E20 அறிமுகப்படுத்தணும்னு கொள்கை சொல்லுது. நீங்கள் ஏன் அதை 2026 அறிமுகப்படுத்தினீங்க? ஏன்னா ஐடியா என்னென்னா, வண்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய வண்டிகள் ஃபேஸ் அவுட் ஆகும், புது வண்டிகள் அறிமுகப்படுத்தப்படும். புது வண்டிகள் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அது எத்தனால் ஹையர் பிளெண்டிங் எத்தனால் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான வண்டிகளாக இருக்கும். 2030 அது ஓரளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் வந்திருக்கும். அப்படி இருக்கும்பொழுது 2026 ஏன் அவசரத்துக்கு நீங்கள் E10 பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் வந்து கொள்கையாக இருந்தது. E20 2030க்கு பிறகுதான் என்றதை ஏன் 4 வருடம் முன்னமாகவே நீங்கள் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள்? இதுக்கு காரணம் அமெரிக்கா வந்து உங்களை கையை முறுக்கியிருக்கு. ஏன்னா அமெரிக்கா தான் மிகப்பெரிய அளவுக்கு எத்தனாலை தயாரிக்கிறது. அதனால் அவர்களுடைய கை முறுக்குதல் காரணமாகத்தான் நீங்கள் இதை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு பஞ்சாபுடைய நிதியமைச்சர் அவர்களுடைய சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. முதலமைச்சர் பகவந்த் மானும் இது வந்து எந்த நிபுணர் கருத்தையும் கோராமல் மேலிருந்து நீங்கள் அதை அப்படியே வந்து திணிச்சிட்டீங்க. இதை நீங்கள் இதுக்கு வந்து உண்மையில் நிபுணர்கள் இதை ஆராய்ந்திருக்க வேண்டும். இந்த ஆராய்ச்சியின் மூலமாக என்ன மாதிரியான டேமேஜ் வரும், என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது இதுக்கு அப்படிங்கிறது தெரிந்தால்தான் நம்ம இதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் இதை இவ்வளவு வேகப்பட்டு நீங்கள் வந்து 2030 இதே தான் நம்ம நிதியமைச்சர் சொன்னதே தான் இவரும் சொல்கிறாரு. 2030 செய்ய வேண்டியது ஏன் நீங்கள் 2026 கொண்டு வருகிறீர்கள்? என்ன அவசரம் உங்களுக்கு? அப்போ உள் நோக்கம் ஏதாவது இருக்கிறதா? வேறு ஏதாவது பலன் யாராவது பெறப்போகிறார்களா அப்படின்ட்டு அதே தான் இவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதே தான் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி இருந்தாலும் E20 பிளெண்டட் பெட்ரோல் கிடைக்கும் அதே நேரத்தில் பியூர் பெட்ரோலையும் பக்கத்திலேயே வைங்க, மக்கள் தங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு போவார்கள் அப்படின்ட்டு. ஆம் ஆத்மி மட்டும்தான் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்கிறது. ஆம் ஆத்மி மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் குஜராத், கோவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கெல்லாம் வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் இதை கொண்டு வர போகிறோம், இதை ஒரு ரெசல்யூஷனாக அங்கெல்லாம் ஒன்றும் அவங்களால் பாஸ் பண்ண முடியாது, பஞ்சாபை தவிர வேறு எந்த இடத்துலையும் பாஸ் பண்ண முடியாது, ஆனால் இந்த இடத்துலெல்லாம் இதை அறிமுகப்படுத்த போகிறோம் ஒரு மசோதாவாக, அல்லது ஒரு இது ஏன் வந்து கூடாது அப்படிங்கிறத வந்து நாங்கள் டேபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் சர்ப்ரைசிங்லி வேறு எந்த கட்சியும் இதை தாவி கையில் எடுக்கலை. காங்கிரஸ் இதை பெரிய அளவுக்கு கையில் எடுக்கலை. இந்த E20 பற்றின ஒரு சில கிரிட்டிசம் கொடுத்தாங்களே தவிர அதை பெரிய அளவுக்கு கையில் எடுக்கலை. தேசியவாத காங்கிரஸ் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. மேலும் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் யாரும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பொதுவாக எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்லக்கூடிய திமுக, அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் எது செய்தாலும் தவறு என்று கூறும் திமுக, மேபி இப்போ கொஞ்ச நாளாக திமுக தன்னுடைய ஸ்டான்ஸில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். தாவேகா ஒன்றும் சொல்லவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிகமாக எதுவும் சொன்ன மாதிரியாக நான் கவனிக்கவில்லை. இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒரு கேஸ் மாதிரியே அவங்க அதை முன்னெடுத்து செல்கிறாங்க. பார்க்கலாம் இதுக்கு மேற்கொண்டு ஆதரவு மக்களிடமிருந்து வருகிறதா, மக்கள் உண்மையிலேயே பாதிப்படைந்திருக்கிறார்களா, தங்களுடைய வாகனங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன என்று கருதுகிறார்களா அப்படிங்கிறது வந்து இன்னும் பெரிய அளவுக்கு அந்த எண்ணிக்கை மாற்றம் ஏற்பட்டால்தான் மக்கள் வெகுண்டு இழப்போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னும் நடக்கலை. அவங்க மக்கள் சாலைக்கு வரலை அப்படிங்கிறதே இதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக எதுவும் இல்லை என்று
நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அது என்ன மாதிரி நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.